இவன் நகம் பட்டா கூட டேஞ்சர்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு அதுக்கு என்னடி என்ன கட்டி போடுறீங்க? தப்பா நினைச்சுக்காதடி, வேற வழியே இல்ல. நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் டி. நீ வாடி. இனிமே இவளுக்கு எந்த ஆபத்து இல்லை, கூட்டிட்டு போங்க. எழுந்துறானு. ஹாய் ஹாய். என்னடி வர இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஏண்டி நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இவ என்னடி இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? போதும், நிறுத்துறியா? வேணும்டி, என்ன பயம் கொடுத்துனீங்கல்ல, உங்களுக்குலாம் நல்லா வேணும்டி. போதும், ஓவரா பேசாத. சரி 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 சரி. ஓகே, நீங்க முதல்ல போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஈவினிங் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போறோம். ஓகே, ஹாப்பியா? சரி வாங்கடி. இதுதாண்டி எங்க ஃபார்ம் ஹவுஸ். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கடி. வாவ், வாவ், சூப்பரா இருக்குடி. நிஜமாவே நல்லா இருக்குடி. வாவ், வாங்க வாங்க போலாம். சரி, லாஸ்ட் ஒன். ஓகே 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 ஓகே. ஏய் பூசணிக்கா, என்னடி? அங்க பாரு, அதோ தெரியுது அந்த கிணறு. ஆமா, அததான் பேய் கிணறுன்னு சொல்லுவாங்க. நாங்க பட்டதே போதண்டி, மறுபடியும் அந்த கதையை ஆரம்பிக்காத. பாத்தியா, நீ அதுக்குள்ள பயந்துட்ட. சரியான பயந்து. பயமும் இல்ல ஒண்ணு இல்ல, அன்னைக்கே பெரிய ஆபத்தாயிடுச்சு. உயிரை கையில புடிச்சிட்டு வந்தோம். பயந்துட்டேன்னு ஒத்துக்கோ. இப்ப என்னடி சொல்ல வர? அங்க பேய் இருக்கா? அத நான் போய் பாத்துட்டு வரணுமா? அத போய் பாத்துட்டு வந்து உன்னை மொக்க பண்றேன் பாரு. எனக்கு இது பயம், எனக்கு ஒரு பயமும் இல்ல.
வந்துட்டேன் போதுமா? ஒன்னத்தையும் காணோம். என்னடி எதையாவது பாத்தியா? இல்லையே, ஒன்னும் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு மூச்சரிக்க ஓடி வந்த? அது உடம்ப குறைக்கிறதுக்காக ஓடி வந்தேன். அதெல்லாம் இல்ல, கிணத்துல எதையோ பாத்திருக்க. எதையும் பார்க்கல. பாத்தியா இல்லையா? ஏய் லூசு, நான் தான் எதையும் பார்க்கலன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும், அங்க என்னமோ இருக்கு. அங்க எதுவும் இல்ல. இருக்கு. எதுவுமே இல்ல. இருக்கு. ஹேய், பால் இந்த பக்கம் உனக்கு வந்துடாடி. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடி? எல்லாம் வாக்கப்பட்டு போனா மாமியார் காரிக்கிட்ட அடி ஒத்ததான் வாங்குவேன். ஏண்டி அவ்வளோ சீரியஸ் ஆகுற? பால்க்கே பயந்துட்டியா? நடுராத்திரியில ஜன்னலை உடைச்சிட்டு பால் உள்ள வந்தா பயப்பட மாட்டாங்களா? அத நான் சொல்றேன். அந்த கிணத்துல இவ எதையோ போய் பாத்துட்டா, அதான் பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. வாய் முடி. உட்கார்ந்து விளையாடுற மாதிரி ஏதாவது கேம்ஸ் இருந்தா விளையாடிக்கலாம். அப்படி என்னடி கேம்ஸ் இருக்கு? இங்க ஒண்ணும் இல்லடி. செஸ் இல்ல, கேரம்ஸ் இல்ல, கார்ட்ஸ் இல்ல. பேய் கேம் விளையாடலாமா? என்னது பேயா? ஐயோ, மறுபடியும் எதுக்கடி அந்த பேய் கதையெல்லாம்? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டி. நோ வே, நோ நோ. ப்ளீஸ் டி விளையாடலாம்டி. வேண்டாடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்கடி விளையாடலாம். வேணாடி. வாடி. வேணாண்டி, சொன்னா கேளு. நோ. வாடி. என்னடி? ஐயோ. எந்த ஆவிய கூப்பிடலாம்? யார கூப்பிடலாம்னா மைக்கேல்? மைக்கேல் ஜாக்சனா? டேஞ்சரஸ். ஏதாவது ஹீரோயினை கூப்பிடலாம். வேணாடி. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆவிய கூப்பிடலாமா? அப்போ ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிடலாம். ஏய் பைத்தியக்காரி, இப்ப கூப்பிட்டா போலீஸ் கூட வர மாட்டாங்க. வர மாட்டாங்களா? ஞாபகம் வந்துருச்சு. மார்ச்சரியில நம்ம பார்த்தோமே வீரையா, அவனை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வீரையா உங்களை அழைக்கிறோம் வாங்க. 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 என்னடி இது? பாயிண்ட் தன்னாலேயே நகருது. அது என்னமோ சொல்ல வருது. சீக்கிரம் சீக்கிரம் போன் எடு. சீக்கிரம். எஸ் ஓ எம் இ ஓ என் இ டபிள்யூ ஐ எல் எல் டி ஐ இ. அப்படினா சமன் மிட்டாய். நம்மள ஒருத்தர் செத்துருவாங்கன்னு வந்துருக்கீங்க. கேமை டிராப் பண்ணிடலாம்டி.
காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். கீழே மாட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் சீக்கிரம் கயிறு கொண்டு வாங்க. காப்பாத்துங்க சார். தூக்கியா, நல்லா தூக்கு. சார், நான் என்ன சார் தப்பு ஏய், எதுவும் பேசக்கூடாது, வா. என்ன விடுங்க சார். சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்னடா தெரியும் சார்? சார், நான் என்ன தப்பு பண்ணல சார், என்ன விட்டுங்க சார். அதான் நான் சொல்றேன்ல சார். சார், என் பேர் வீரையா சார். பக்கத்து ஊர்ல தான் சார் இருக்கேன். விவசாயம் பண்றேன் சார். சொத்து தகராறுல என் தம்பி 2 நாள் முன்னாடி செத்து போயிட்டான் சார். போலீஸ்க்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடி ஆரம்பது கார் ஓட்டு வந்து என்ன இஷ்டாங்க சார். பிடிபட்ட என்ன அங்கேயே விட்டு இந்த பொண்ணுங்கள ஓடி போயிட்டாங்க சார். மயக்கத்துல நடந்து வரும்போது இதுல விட்டேன் சார். அவ்வளவுதான் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன் சார். சார், நிஜமாவே அந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லை. திவ்யாவை நாங்கள் மார்ச்சல் ரூமில் பயன்படுத்தினதால அவளும் எங்கள் எல்லாரையும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் டிரைவர் ஹெல்ப்போட இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான். வந்தது வீரையான்னு நினச்சி ஷோக்கால் இறந்து போயிட்டான். நீ சொல்ற விஷயத்துக்கும் இங்க நடந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேற ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உன் நினைவுக்கு வரும். சகானா, ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாரும் கேம்புக்கு போனோம். ஒரு செஞ்சிக்கோட்டை அரண்மனை, மலையனூர் கிராமம், மஞ்சள், குங்குமம், காசு மலை, தங்க விக்கிரகம். சகனா, சகனா, மந்தாகினி, மந்தாகினி. கடவுளை நிறைய வேண்டிக்கிட்டா வேண்டுதலை நிறைவேற்றுவாரா? நிறைய வேண்டிக்கணும்னு இல்ல, சின்சியரா ஒண்ணு வேண்டிக்கிட்டா போதும். அப்ப எனக்கு 100 வேண்டுதல் இருக்கு. கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணு வேண்டனா போதும்ல? இதோ உங்கள மாதிரியே ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடவுள் அவன் கண் முன்னாடி வந்த உடனே, கடவுளே 10 லட்சம் வருஷங்கிறது உங்களுக்கு எத்தனை நாள்னு அவன் கேட்டானாம். அப்ப கடவுள் அது எனக்கு 1 நிமிஷத்துக்கு சமம்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அதே பக்தன் கடவுள்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? உனக்கு 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு ரூபாய்க்கு சமம்னு கேட்டப்ப 1 ரூபாய்க்கு சமம்னு கடவுள் சொன்னாராம். அப்ப அவன், அப்படின்னா கடவுளே எனக்கு ஒரே 1 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டானா. அப்போ கடவுள் 1 நிமிஷம் காத்துருன்னு சொன்னாராம். 10 லட்சம் வருஷமா? கார்த்திக், கார்த்திக், என்னாச்சு சகனா? எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க கார்த்திக். எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கே என் மேல 1 நிமிஷம் சந்தேகம் வருது. கார்த்திக், இங்க இருந்து முதல்ல வெளியில போ. இனிமே எப்பவும் நீ என் பையனை சந்திக்கணும்னு நினைக்க கூடாது. என்னாச்சுப்பா? இவளை எவன் நெருங்கணும்னு நினைச்சாலும், துணையா இருக்கணும்னு நினைச்சாலும் அவன் செத்துருவான். காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அவன் ஆயுசு அப்பவே முடிஞ்சது. சரிதானே? உன் ஜென்ம நட்சத்திரம் அப்படி. நீ பிறந்த அந்த நிமிஷத்துல இருந்து பஞ்சபூதங்களும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா உன் பிறப்புக்காக எவனோ காத்திருந்திருக்கான். அவன் யாரு, எங்க இருக்கான்,
இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இந்த நேரத்துக்கு நீ அவனை பார்த்திருக்கணும். ஆனா உன் ஞாபகத்துக்கு வராது. யாராவது உன்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும், வாய் வரைக்கும் வந்தாலும் வார்த்தைகள் வராது. ஆமா சாமி, சஹானா ஏதோ சொல்ல முயற்சி பண்ணா. ஏதோ செஞ்சுக்கோட்டை மலைனூர் கிராமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. கண்டிப்பா அங்கதான் என்னமோ இருக்கு. நீங்க இவளை உடனே அங்க கூட்டிட்டு போங்க. நிச்சயமா இதுக்கான ஆதாரம் கிடைக்கும். வாங்க போலாம். அப்பா, நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த நேரத்துக்கு நானும் செத்து இருக்கணும். ஆனா சாகல. அப்படின்னா நான் செய்ய வேண்டிய வேலை ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. அதனால நான் போறேன்ப்பா. கல்யாண், நான் பசி தாங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. கல்யாண், கொஞ்சம் தண்ணி கொடு ப்ளீஸ். சரி, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம் வா.